அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி பொறாமையின் உச்சகட்ட வெளிப்பாடே விமர்சனம். நம்ம வாழ்க்கையில் சில செயல்கள் செய்வோம். அந்த செயல்களுக்கான விமர்சனங்கள் நிறைய நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி விமர்சிக்கும் போது அந்த செயல்களை பற்றியோ அல்லது அந்த செயல்களில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றியோ விமர்சிக்காமல் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவர்களை பற்றிய விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய குறையோ அல்லது அந்த விமர்சனமோ அது உச்சக்கட்ட பொறாமையின் வெளிப்பாடாக தான் அமையுமோ தவிர அது ஒரு ஆரோக்கியமானதாகவோ அல்லது நேர்மறையானதாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நாம் சில பேர் நம்மளை விமர்சித்தாங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்களுடைய விமர்சனத்தின் நோக்கம் நம்மளுடைய செயல்பாடுகளில் இருக்கும் குறைகளையோ அல்லது நம்மையோ சுட்டி காட்டுவது கிடையாது. நம்மளுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு ஒரு எரிச்சலையூட்டும் வகையிலும் அல்லது பொறாமையூட்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் அவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொண்டால் எத்தகைய விமர்சனங்களையும் நாம் புறந்தள்ளிவிட்டு அதை பற்றி நாம் கவலைப்படாமல் நம் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவோம். நன்றி.